விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டே வர்றாங்க. வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது விஜயும் காவேரியும் வண்டியில பேசிக்கிட்டே வர்றாங்க. விஜய் காவேரி கிட்ட, "என்ன காவேரி பாட்டி பேசுறாங்கன்னா, நீயும் பேசிக்கிட்டே இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "நான் விளையாட்டா தாங்க பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு சந்தோஷமா தாங்க இருந்துச்சு. நான் ஜாலியா தான் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம இந்த தீபாவளி கொண்டாடுறத பத்தி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நம்ம தாத்தா, பாட்டி, எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல தீபாவளி கொண்டாட போறோம்ல. அத நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த தீபாவளி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இந்த வருஷம் தீபாவளிய கொண்டாடுறத விட எனக்கு அடுத்த வருஷம் தீபாவளிய கொண்டாடுறதுல அவ்வளோ சந்தோஷம், எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அப்பனா என் கூட தீபாவளிய கொண்டாடுறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இல்ல காவேரி, அடுத்த வருஷம் நம்ம குழந்தை வந்துரும்ல, அவங்க கூட ஜாலியா கொண்டாடணும்ல, அத தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, விஜய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வேகமா கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே விஜய் ரொம்ப சந்தோஷத்துல, "என்ன காவேரி இப்பலாம் வந்து அடிக்கடி எனக்கு முத்தம் குடுத்துட்டே இருக்க" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் அப்படிதான்" அப்படி சொல்றாங்க. உடனே எங்க ஆஃபீஸ்க்கும் வந்து இறங்கிடுறாங்க. இறங்குனோனையும் அ ஐயப்பன் பிஏ வந்தவுடனே, "சார் வாங்க 2 பேரும் வந்து எத்தன நாள் ஆயிடுச்சு. உங்க 2 பேத்தையும் மிஸ் பண்றோம் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "இனிமேல் நான் ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் விஜயும் உள்ள வந்துட்டு காவேரிய அந்த எம்டி சீட்ல உட்கார வைக்கிறாங்க விஜய். இத பார்க்கறதுக்கு தான் எத்தன நாள் ஆயிடுச்சு. இந்த எம்டி சீட்ல உன்ன உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சுக்கிட்டே இருந்தேன் காவேரி. அது இத்தனால முடியாம போயிடுச்சு. இப்ப தான் உன்ன உட்கார வச்சு நான் அழகு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுவும் இல்லாம நீ வேற எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி குடுத்தல்ல, அதனால எல்லாருக்கும் டபுளா போனஸ் குடுக்கலாம்னு நினைக்கிறேன். 3 நாள் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் லீவ் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, சும்மாவா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.